ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 4 டேஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸை பார்க்கலாம். ஏப்ரல் 21லேருந்து ஏப்ரல் 24 வரைக்குமான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஒரு 10 பாயிண்ட்ஸ் இருக்குது. வாங்க நேராக பாயிண்ட்ஸுக்கு போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ண சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி நடப்பாண்டில் 2025-26 ஆண்டு காலகட்டத்தில் 6.4% அடுத்த ஆண்டு 6.6% இருக்கும் என ஐக்கிய நாடுகள் சபை ஆய்வறிக்கையில் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த பாயிண்ட்டு, பிரதம மந்திரி சோலார் திட்டத்தின் கீழ், அதாவது PMSGMBY அந்த திட்டத்தின் கீழ் எல்லா வீடுகள்லேயும் சோலார் அமைக்க மேற்கு ஒடிசா மக்கள் சுமார் 11,000 பேர் 2026 மார்ச் மாதத்தில் 0 மின் கட்டணத்தை பெற்றதாக தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அது என்ன சோலார் திட்டம் அப்படின்னா, PMSGMBY அப்படின்னா பிரதான் மந்திரி சூர்யா கர் மஃப்டி பிஜ்லி யோஜனா அப்படிங்கிறது. அடுத்த பாயிண்ட்டு, அப்போஃபிஸ் என்ற சிறுகோள் 2029 ஆண்டு ஏப்ரல் 13 32,000 கிலோமீட்டர் அளவுக்கு பூமிக்கு மிக அருகில் செல்ல இருக்கிறதாக நாசா அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு பேர் கூட வச்சுருக்காங்க, காட் ஆஃப் சாக்கோஸ் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. அடுத்த பாயிண்ட்டு, மருந்து உற்பத்தி துறையில் மெத்தனால் ஒரு முக்கிய கரைப்பானாகவும் மூலப்பொருளாகவும் பயன்படுத்தப்படுகிறது. இதை இப்போ இணைய வழியில் உரிமம் லைசன்ஸ் பெற்றுக்கலாம் அப்படின்னு தமிழக அரசு அதை எளிமைப்படுத்தியிருக்காங்க. இந்த மெத்தனாலை வச்சு ஸ்டேட்டடின் அப்படிங்கிற கொழுப்பு சத்தை குறைக்கும் மருந்து தயாரிக்கவும், ஸ்டெப்டோமைசின் அப்படிங்கிற ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் தயாரிக்கிறதுக்கும் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட்டு, குடிமைப்பணி அதிகாரிகள் நாட்டின் எஃகு கவசம் அப்படின்னு 1947 ஏப்ரல் 21 வல்லபாய் பட்டேல் ஒரு மாநாட்டில் உரையாற்றினார். பின்னாடி அந்த தினத்தை குடிமைப்பணிகள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இன்னமும். அடுத்த பாயிண்ட்டு, ஏற்கனவே லாஸ்ட் இயர் அக்டோபரில் இந்த இணையவழி சூதாட்டம், ரம்மி, ட்ரீம் 11 அந்த மாதிரி கேம்ஸை தடை பண்ணியிருந்தாங்க. அதுக்காக கேஸ் போயிட்டு இருந்துச்சு. அந்த இணைய விளையாட்டு ஊக்குவிப்பு மற்றும் ஒழுங்குமுறை சட்டத்தின் சார்பாக மே 1 முதல் அது அமலுக்கு வர இருக்கிறதாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த பாயிண்ட்டு, 2009க்கு அப்புறம் பிறந்தவர்களுக்கு சிகரெட் விற்பனைக்கு வாழ்நாள் தடை விதிக்கும் வரலாற்று சிறப்புமிக்க மசோதாவை பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றிருக்காங்க. அடுத்த பாயிண்ட்டு, 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் மொத்த வாக்குப்பதிவு 85% பதிவாகியிருக்கு. மேற்கு வங்க மாநில முதல்கட்ட தேர்தல் 23 நடந்துச்சு. அதில் 92.03% வாக்குகள் பதிவாகிருக்கு. மேற்கு வங்கத்தில் 2ஆம் கட்டம் ஏப்ரல் 29 நடக்க இருக்கு. அடுத்த பாயிண்ட், இந்திய தகவல் தொழில்நுட்பத்துறையின் உயரிய கூட்டமைப்பான நாஸ்காம், நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் அண்ட் சர்வீஸ் அண்ட் கம்பெனிஸ், இதோட தலைவராக ஸ்ரீகாந்த் வேலம்மா கன்னி அப்படிங்கிறவர் நியமிக்கப்பட்டிருக்காரு. அடுத்த பாயிண்ட்டு, தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அதிகபட்சமாக மாவட்டம்னு பார்த்தோம்னா கரூர் மாவட்டத்தில் 91.86% குறைந்தபட்சமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் 75.41% வாக்குகளும் பதிவாகியிருக்கு. அடுத்த பாயிண்ட்டு, இந்தியாவில் மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட பெண்களில் சுமார் 13% பேருக்கு அந்த புற்றுநோய் உடலில் மற்ற பாகங்களுக்கும் பரவும், மெட்டாஸ்டாசிஸ் அப்படிங்கிற பாதிப்பு ஏற்படுத்த இருக்கிறதாக ஆய்வறிக்கையில் தகவல் சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அடுத்தடுத்த கரண்ட் அஃபேர்ஸை நான் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.